ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ பிகினர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். லைக் அவங்க வந்து பிகினராக இருக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது எப்படி, அதை ஏன் நம்ம ட்ரா பண்ணுறோம், மார்க்கெட்டில் எந்த லெவலுக்கு வந்தோன்னே மார்க்கெட் சப்போர்ட்டில் வேலை பார்க்கும், மார்க்கெட் எந்த லெவலில் வந்தோன்னே ரெசிஸ்டன்ஸ் எதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது எல்லா டவுட்டும் இந்த ஒரே வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேக் டெஸ்டிங் பண்ண டைம் இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம வீடியோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டில் பேசிக் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து கீழே இருந்து மார்க்கெட் மேலே வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? மேலே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி எடுக்கிறனால மார்க்கெட் இதை வந்து நம்ம இந்த 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 மாதிரி ஜோனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? திருப்பி இன்னொன்று வந்து சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சப்போர்ட் வந்து என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் ஒரு லெவலில் வந்து வெயிட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது ஸோ நம்ம இந்த லெவல் வந்து என்ன சொல்கிறோம்னா, இது வந்து நம்ம சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் முதல்ல உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதிலே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதிலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்து இப்படி இது பண்ணிச்சுன்னா, வெயிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்னு அர்த்தம். இது வந்து ஒரு பையிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ சார்ட்லேயே உங்களுக்கு இதை தான் காமிக்க போகிறேன். நான் வந்து லாஸ்ட் 6 to 8 monthsக்குள்ள சார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பேக் டெஸ்டிங் பண்ண டைம் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எந்த மாதிரி இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அதே மாதிரி தான். எந்த ஒரு இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், அதில் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது மார்க்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். லைக் அவங்க வரைகிற வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலிடாக இருக்குமா, இல்லை வேலிடாக இருக்காதா, நம்ம ட்ரா பண்ணுறது கரெக்டாக ராங்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, கீழே இருந்து மேலே வந்திருக்குது. ஓகேங்களா? மேலே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வந்திருக்குது. கீழே வந்து திருப்பி இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த பாருங்க, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். மார்க்கெட் மேலேருந்து இப்படி கீழே வருது. கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் பிரேக் ஆகி இந்த இடத்துல திருப்பி இது ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணுது தெரியுமா? ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது கிரியேட் ஆகிற லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் இன்னும் முன்னாடியும் காமிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க காரணம் என்னென்னா, ஸோ தட் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் நான் உங்களுக்கு முன்னாடி சார்ட்டில் காமிக்கும் போதும் உங்களுக்கு சேம் இதே கண்டிஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள் சப்போர்ட் எடுத்துருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல திருப்பி பாருங்கள். மறுநாள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பாருங்க எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த ஜோன் வந்து எதுக்கு நான் வேலிட் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குது, சப்போர்ட். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகேங்களா? திருப்பி இந்த இடத்துல பாருங்க, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன் ஆயிட்டு. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து ரொம்ப வேலிடான ஜோன் ஆயிட்டு. ஸோ இப்போ இந்த ஜோன்ல வந்து திருப்பி பாருங்க, மார்க்கெட் திருப்பி இந்த ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகேங்களா?
ஸோ மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்த திருப்பி பாருங்கள். இங்கே இந்த திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது, திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். பிகினர் லெவல்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓரளவுக்கு ட்ரா பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே நான் அட்வான்ஸ் லெவல் எனக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதில் நான் இதோட ரொம்ப கிளியர் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். அதில் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல் தான் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? அதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 6 months to 1 yearல நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கிடுங்க. இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் 50% மார்க்கெட்டை கற்றுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, இந்த இடத்துல திருப்பி பாருங்க சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் இங்கே பாருங்க, நான் முதல்ல சொன்னேன்ல, மார்க்கெட் இங்கே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்த லெவலை திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்க. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கே பாருங்க, மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு பாருங்க. அப் ட்ரெண்ட் போயிருக்குதா? ஓகே. திருப்பி இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு, பட் இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் வேலை பார்த்துருக்கு பாருங்க. சப்போர்ட் அப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி தாங்க மார்க்கெட்டில் அப்பப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அப்பவும் மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எங்க பாருங்க, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இங்கிருந்து மேலே போயிருக்கு பாருங்க. ஒரு அப் மூவ் கொடுத்துருக்குதா? ஓகேங்களா? இங்கே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து திருப்பி இந்த இடத்துல பாருங்க, திருப்பி அங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் போயிருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கிளியராக பாருங்க. நான் சொன்னது அதில் சொன்னது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்துல பாருங்க, சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? திருப்பி இந்த இடத்துல பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப வேலிடான ஜோனுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது பாருங்க. பிரேக் அவுட் கொடுத்தப்பறம் மேலேயும் போயிருக்குது. இது வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, திருப்பி சப்போர்ட் திருப்பி வந்து மேலே போயிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோன் வந்து ரொம்ப வேலிடான ஜோன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க மார்க்கெட்டில் 70 to 80% மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நிறைய ஒர்க் ஆகுமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கற்றுக்கிடுங்க. மார்க்கெட்டில் இங்கே பாருங்க, மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்க. என்ன பண்ணுது, மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, திருப்பி பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் திருப்பி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இந்த லைன் மட்டுமே பாருங்க எவ்வளவு வேலிடா ஒர்க் ஆகிக்குது. இந்த 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 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், இந்த ஒரு சப்போர்ட்டோட லைன் மட்டும் பாருங்க எவ்வளவு வேலிடா ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது. ஸோ மார்க்கெட்டுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இங்க பாருங்க, இந்த சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேலே போயிருக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு கீழே போகணும்னு இருந்திருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் ஜோனில் கரெக்டாக இந்த ஒரு லெவல்லே எவ்வளோ கிளியராக வேலை பார்த்துருக்கு பாருங்க மார்க்கெட். இந்த ஒரு லெவல்லையே இந்த பாருங்க, நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ஒரு லெவல்லையே மார்க்கெட் எவ்வளோ கிளியராக வேலை செஞ்சுருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, சப்போர்ட், அப்புறம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட், அப்புறம் திருப்பி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆயிருக்குது பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னா இந்த மாதிரி லெவல் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். இந்த மாதிரி திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு பெரிய மூவ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி பண்ணுறேன்னா மணி எத்தனைன்னு பாருங்கள், மணி 1 மணி ஆகிட்டு. ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது, இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த இடத்துலலாம் சப்போர்ட்டில் வருதோ அந்த இடத்துலலாம் பையிங் நடக்கும். ஓகேங்களா? எப்பவும் சப்போர்ட் ஜோனை வந்து பையிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து செல்லிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பிகினர்ஸ்க்கு புரிஞ்சுக்கணும். எப்போ சப்போர்ட்டில் வருது, எப்போ ரெசிஸ்டன்ஸில் வருது, இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ அழகாக இங்கே பாருங்க மேலே போயிருக்கு பாருங்க. ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் எவ்வளோ அழகாக மேலே போயிருக்கு பாருங்க. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மார்க்கெட் கீழே வந்து அதே லெவலில் வந்து ஒர்க் ஆகுது பாருங்க.
ஓகேங்களா? நீங்க இந்த லெவல் முதல்லயே ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இந்த லெவல் நீங்க முதல்லயே ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ தட் உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இது வந்து ஒரு செல்லிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க, இப்ப பாருங்க. ஸோ இதே தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில்ல இது வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதே தான் சேம் தான் உங்களுக்கு 5 மினிட்ஸ்லயும் ஒர்க் ஆகும், 3 மினிட்ஸ்லயும் ஒர்க் ஆகும், 1 மினிட்லயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிடாதீங்க. கேண்டில் ஸ்டிக் வந்து எல்லாம் ஒண்ணா தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் மாத்தி பார்க்குறோம். ஓகேங்களா? நான் வந்து எதுக்கு 5 மினிட்ஸ்ல வரலன்னா, ஸோ தட் உங்களுக்கு நான் ரொம்ப ப்ரீவியஸ் சார்ட் வந்து காமிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் சார்ட்னா பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது வந்து கொஞ்சம் தூரமா காமிக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். 5 மினிட்ஸ்னு வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன டைம், கம்மி டைம் மாதிரி கிடைச்சிரும். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்ங்கிற மாதிரி தான் கிடைச்சிரும். நான் உங்களுக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணம் என்ன, இன்னும் கொஞ்சம் லாங்கா போகலாம். 15 மினிட்ஸ் தான். இங்க பாருங்க, திருப்பி பாருங்க. இந்த லெவல நான் திருப்பி வைக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ரியாக்ட் ஆச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுல்ல, சேம் லெவல நான் இங்க பாருங்க, இந்த இடத்த நான் இந்த லெவல இங்க வரைக்கும் மூவ் பண்ணி காமிச்சேன் பாருங்க. பாருங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த லெவல திருப்பி இந்த லெவல் வந்து சப்போர்ட்டா மாத்தி போகுது. மார்க்கெட்ல சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது எப்பவும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து ஒர்க் ஷாப்ல வந்து டீட்டெயிலா சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? இதுல வந்து ஜஸ்ட் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எப்படி டிரா பண்ணணும்னு கத்துக்கிடுங்க. பாருங்க, இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் டிரா பண்ணா பத்தாது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இப்போ போய்கிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குதா, அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குதானே அதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? சப்போர்ட் வந்து பையிங் ஜோன்னா எதுக்கு சொல்றோம்னா, இங்க பாருங்க, சப்போர்ட் எடுத்து எவ்வளவு அழகா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. பிளஸ் இதே லெவல்ல வந்து சப்போர்ட்டும் எடுக்குது பாருங்க. திருப்பி இது வந்து ரொம்ப வேலிடான ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்க பாருங்க, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ், இங்க பாருங்க இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு 5 to 10 டேஸ் இந்த இடத்துல மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு பாருங்க. இந்த லெவலுக்குள்ளேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மார்க்கெட் இந்த லெவல்ல பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட்ல உள்ள எப்பவுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டலையும் ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டே பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலையும் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸும் எடுக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல்ல திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. ஸோ இதே ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் இங்க பாருங்க கண்டினியூ பண்ணிருக்கு பாருங்க. ஒரு எத்தனை நாள் இங்க பாருங்க, 14th ஆகஸ்ட், அப்புறம் இது வந்து நீங்க 25th ஆகஸ்ட். 14 ஆகஸ்ட்ல ரெசிஸ்டன்ஸ் நடந்த இடத்துல 25th வரைக்கும் ஒர்க் ஆகுதுன்னா பாத்துக்கிடுங்களேன். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இந்த இடத்துல பாருங்க, 11th ஆகஸ்ட்க்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு. அந்த லெவல் வந்து எப்போ ஒர்க் ஆகுதுன்னா 25th ஆகஸ்ட்ல ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லைன் அப்பவுமே யாராவது ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த லெவல் வந்து அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூரத்துல உள்ளதை உங்களுக்கு காமிக்க முடியும். ஓகேங்களா? தூரத்துல நடந்ததும் இப்போ நடக்கிறதும் நமக்கு வந்து எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல வந்து கிளியரா சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது, திருப்பி சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல திருப்பி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, பிரேக் டவுன் நடந்து மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது, சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணணும்னா, நீங்க வந்து நிறைய லைன்லாம் டிரா பண்ண தேவையில்லை. எப்பவுமே சார்ட்டை வந்து கிளியரா பாக்குறதுக்கு ஒரு 2, 3 லைன்ஸ் இந்த மாதிரி 2 லைன் டிரா பண்ண கத்துக்கிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்னா இங்க பாருங்க, இப்போ இங்க இருந்து அவங்களுக்கு இங்கேயும் தெரியுமா இந்த சப்போர்ட் அவங்க டிரா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இந்த லைனும் தெரியுமா, என்ன பண்ணுவாங்க இப்படியும் டிரா பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்படி டிரா பண்ணோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க எந்த லெவல்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்க 1 to 2 லெவல்ஸ் நீங்க டிரா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கும், நான் வந்து ஏன் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ல இந்த மாதிரி நான் டிரா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த மாதிரி டிரா பண்றதுக்கு மார்க்கெட்ல வந்து எப்பவுமே நம்ம ஒரு சிங்கிள் லைன் டிராப் பண்றதுலயும் ஒரு ஜோன் டிராப் பண்றதுலயும் அதிகமா டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். மார்க்கெட்ல இதுதான் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இதை நம்ம சப்போர்ட் ஒரு சிங்கிள் லைனா நம்ம டிராப் பண்ணோம்னா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, மார்க்கெட் இங்க இருந்து வரும், சப்போர்ட் எடுக்குமா, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும், இங்க இருந்து இது மேல போயிடும். சப்போர்ட் எடுக்கும்போது எப்பவுமே இந்த லைன்ல வந்து டச் ஆகி மேல போகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு விக் வைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே அந்த விக்கையும் மேப் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து விக் வைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுப்பாங்க, டவுன் சைடுக்கு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ட்ராப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு
ட்ராப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஜோன் ட்ராப் பண்ணும்போது நம்ம வந்து ட்ராப் ஆக மாட்டோம். ட்ராப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஜோன் ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஜோன் ட்ரா பண்ண கற்றுக்கிடுங்க. இந்த மாதிரி ஜோன், ஸோ தட் நீங்கள் வந்து ட்ராப் ஆக மாட்டீங்க மார்க்கெட்டில். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி கற்றுக்கிடுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டலா திருப்பி இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட்லாம் நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்த நான் ஜோன் ட்ரா பண்ணேன்னா மார்க்கெட் நான் இங்கேருந்து நான் கீழே ட்ரேட் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? இந்த இடத்த நான் ஜோன் ட்ரா பண்ணதுனால மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு மேலே சைடில் உள்ள மூவ் கேப்சர் பண்ண முடியும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்குது பாருங்க. ஸோ இதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா இந்த மாதிரி தான் சப்போர்ட். இந்த மாதிரி 2 மினிமம் 2 டச்சஸாவது இருக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு சப்போர்ட் எடுக்குது 1 2 மினிமம் இது மாதிரி 2 டச்சஸாவது இருக்கணும். தேர்ட் டச் நம்மளோடது, மூணாவது வந்து இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 டச்சஸில் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அந்த தேர்ட் டச்சஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. 2 டச்சஸ் நடந்திருக்கா, தேர்ட் டச் திருப்பி இந்த இடத்துல நடந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்க்கெட் எது கீழே போச்சு அதுங்கிறது அது வேற விஷயம். அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 டேஸ் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி டவுன் ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணும்போது இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப் சைடில் போயிருக்குது. அப் சைடில் போய் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ட்ரெண்டையும் மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, ட்ரெண்ட்லையும் இதே மாதிரி தான், சேம் தான். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து மேலே தான் ட்ரேட் எடுக்கும். இதில் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ட்ரேட் எடுக்கலாம், அது வேற வீடியோ, அதுக்கு தனியாக வீடியோ பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் இதாகும். இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து இந்த வீடியோ வந்து யாருக்கு பண்ணுறோம்னா மோஸ்ட் ஆஃப் தான் நிறைய பேருக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இன்ஃபர்மேட்டிவ் ஏதாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேனே. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வர்றவங்களுக்கு போய் கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதுக்கு தான் நான் இந்த லைக் பண்ண சொல்கிறது. மார்க்கெட் கீழேருந்து மேலே வந்திருக்குது. மேலே வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது பாருங்க. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு எடுத்திருக்குன்னா மார்க்கெட் இது வந்து ஒரு செல்லிங் ஜோன் இருந்திருக்குது. அதனால இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, திருப்பி இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட், திருப்பி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், திருப்பி அதே லெவலில் சப்போர்ட் எடுக்குது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க சப்போர்ட், இந்த லெவல்ல சுற்றி அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கீழே எடுத்துருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ திருப்பி பாருங்க, இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எடுத்த லெவல்லே திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது பாருங்க. சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆப்வியஸ்லி சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்பவும் பிரேக் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் வீடியோவில் நாங்கள் கிளியராக சொல்லிக் கொடுப்போம். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கற்றுக்கிடுங்க. மேலே வந்துருக்குது, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பவும் லெவல் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரு லெவல் கிரியேட் பண்ண கற்றுக்கிடுங்க. 10 பாயிண்ட்டுக்கு லெவல் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அந்த மாதிரி. இதில் சப்போர்ட் எடுத்துருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு, இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிட்டு திருப்பி இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல திருப்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்குது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இது ஏன் டச் ஆகும்? ஓகேங்களா? மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கிட்டாலே மார்க்கெட்லேருந்து ட்ரேட்லாம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், திருப்பி பாருங்கள், இந்த இடத்துல இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது ஃபுல் டே பாருங்கள், ஃபுல் மார்க்கெட்டே சைட்வேஸாக இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஆகிட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், திருப்பி பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்துருக்குது. கீழே விழுந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது. திருப்பி பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகி திருப்பி கீழே வந்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா? திருப்பி அதே லெவலில் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே போயிருக்குது. அப்புறம் திருப்பி இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு அதே லெவலில் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த லெவல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த சிங்கிள் லைனை நம்ம இந்த லைன் இங்கே ட்ராப் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது பாருங்க. மார்க்கெட் சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆக்கி அது மேலே போயிட்டு பாருங்க.
ஓகேங்களா. இங்க பாருங்க மார்க்கெட் இங்க இருந்து இந்த சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்குது பாருங்க. இது மேல போய் அந்த நாள் ஃபுல்லாவும் இது வந்து சப்போர்ட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கீழே வந்தா சப்போர்ட், மேல வந்தா ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இந்த 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது 2 விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். நீங்க அப்பதான் ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. திருப்பி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. திருப்பி அதே லெவல்ல இங்க பாருங்க ஒரு சப்போர்ட் எடுக்குது. திருப்பி சப்போர்ட் எடுக்குது. ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும்னா நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தாங்க நல்ல ட்ரேடர் ஆக முடியும். ஓகே. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள் திருப்பி இந்த லெவலில் இங்கே பாருங்கள் இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு பாருங்கள். மேலே போனதும் எல்லாம் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்திருக்குது. ஓகேங்களா. திருப்பி இங்கே பாருங்கள் மார்க்கெட் மேலே போய் திருப்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகேங்களா. சப்போர்ட் இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குது. திருப்பி இங்கே பாருங்கள் திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நடக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் திருப்பி இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா. நவ் 9:15 நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணி அந்த லெவலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேண்டில் 15 மினிட்ஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்க. அதே லெவலை இங்கே பாருங்க திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட்டாக கிரியேட் பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல தொட்டுட்டு திருப்பி மேலே போகுது பாருங்க. திருப்பி இந்த இடத்துல இங்கே பாருங்க மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்திருக்குதா. இங்கேருந்து மேலே வந்தோன்னே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குது. திருப்பி இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. எவ்வளோ செல்லிங் ஜோன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு போகும்போது மார்க்கெட் எவ்வளோ கீழே விழுது பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகிருக்கு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எத்தனை தடவை 1 2 3 4 5 6 7 8 8லேருந்து 10 தடவை இந்த இடத்துல டச் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இதுலேயே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இந்த டச்லேயே நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். இந்த லெவல் தாண்டி மேலே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம எப்போலாம் வருதோ அந்த லெவல்லாம் ஒரு செல்லிங் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குது பாருங்க. திருப்பி இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறுது பாருங்க. இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதே லெவல்ல இருந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் எடுக்குது பாருங்க. சப்போர்ட் அதுக்கு அடுத்து திருப்பி பிரேக் அவுட் நடக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்க திருப்பி இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் ஒரு பிரேக் அவுட். ஓகே. ஸோ அதே லெவலை இங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது பாருங்க. ரொம்ப ஈஸி மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது. ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு கடைசி வீடியோவாக இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை நான் உங்களுக்கு. இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பார்க்குறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். காம்ப்ளிகேட்னா இந்த சென்ஸ் மார்க்கெட்டில் இப்போ இங்கே ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கிடுவாங்க, இங்கே ஒரு லைன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சார்ட்டே தெரியாது. ஓகேங்களா. இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் சார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு 2 to 3 லைன்ஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி 2 to 3 ஜோன்ஸ் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, எந்த இடத்துல வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் டச் ஆகி மார்க்கெட் கீழே வருது. ஓகேங்களா. மார்க்கெட்டு சார்ட்டை நல்லா கிளியராக வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா. நம்ம சார்ட்டை எவ்வளோ கிளியராக வச்சுக்கிடுறோமோ அவ்வளோ நல்லா நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது எப்போ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டவுன் சைடில் தான் வரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போச்சா எல்லாம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த லெவல் முடிஞ்சிட்டா. இங்கே பாருங்கள் திருப்பி இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்கள்.
சப்போர்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ட்ரா பண்ண டிலைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு திருப்பி ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் உங்களுக்கு 15 மினிட்ஸில் காமிச்சது வந்து ஓகே 15 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லையும் லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸும் திருப்பி உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸில் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் காட்டிடுறேன். கொஞ்சம் பின்னாடி உள்ள சார்ட்கே போய்க்கிறேன். இல்லை ரீசெண்ட் சார்ட்டே காமிக்கிறேன். ஓகேங்களா? ரீசெண்ட் சார்ட்னோடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு என்ன நடந்திருக்குது? நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் உங்கள் இப்போ நான் ட்ரா பண்ணுறது உங்கள் முன்னாடி தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுது? இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு பாருங்கள். சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல திருப்பி லெவலில் பாருங்கள். ஓகே, இன்னும் 2-3 ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஜோன் ட்ரா பண்ணுறதும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். எங்கே பாருங்கள், இந்த விக்கில் வச்சு நான் இந்த விக்கை பாருங்கள், இந்த விக்கை கரெக்டாக மேட்ச் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த விக்கு வந்து எனக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இந்த பிரேக் அவுட்லாம் கொடுக்குதா, இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் வந்து அலர்ட்டாக இருப்பேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கிளியர் பிரேக் அவுட் வருதா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் வருதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி கிளியர் இந்த இதுவும் ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ பின்னாடி சார்ட்டில் இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்களா? சப்போர்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கிடுங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில் சப்போர்ட், திருப்பி இந்த இடத்துல அதே லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதை நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுத்தோம்னா இதையும் இன்னும் கொஞ்சம் இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஓகேங்களா? நான் ஜோன் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்தோடனே என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ட்ராப் ஆகிருப்பேங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ட்ராப் ஆகிருப்பேன். இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்த நான் தப்பிச்சிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து நான் ட்ராப் ஆகிருப்பேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எவ்வளோ சைடில் சேல் சைடில் போயிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜோன் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து என்ன ஒரு ரீசன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஜோன் ட்ரா பண்ண கற்றுக்கிடுங்க. ஸோ ஜோன் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்களும் ட்ராப் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய ஃபால் நடந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து 5 மினிட்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ரிப்பீட்டடாக கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் என் வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ண கற்றுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கணும். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுறதுல. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சு